அத்தியாயம் 104. சமரனின் உடலில் இருந்து காட்டு சக்திகளை பிரித்தெடுத்த பிறகு, நல்ல வேளை உன் மரணம் இப்ப இல்ல, நீ தப்பிச்சிட்ட என்ற யமுனா நிம்மதி பெருமூச்சு விட்டாள். ஆனால் அந்த சக்தி அவளுக்குள் நுழைந்தவுடனே அவளுக்கு பைத்தியம் பிடித்ததைப் போல இருந்தது. அங்கும் இங்கும் செல்ல வேண்டும் என்ற ஆசை அவளை தள்ளியது. யமுனா அந்த ஆசைகளை தவிர்க்க முயன்றாள். இந்த சக்தி ரொம்ப விசித்திரமா இருக்கு என்று தனக்குள் முணங்கிக் கொண்ட யமுனா தனது பச்சை சக்தியை பயன்படுத்தி ஊதா சக்தியை கட்டுப்படுத்த முயன்றாள். அப்போது அவளது கையிலிருந்து பச்சை ஆற்றலின் ஒரு சிறிய சூறாவளி வெளிப்பட்டது. அது ஊதா ஆற்றலை தனக்குள் உறிஞ்சியது. ஆனால் அந்த சூறாவளி உள்ளே சென்ற பிறகும் அந்த சக்தி தீராமல் தன்னை சிறைப்படுத்திக் கொண்டதை உணர்ந்தவள் மேலும் வேகத்துடன் அந்த சூறாவளியிலிருந்து வெளியேற முயல ஆரம்பித்தாள். சூறாவளி 2 வண்ணங்களுடனும் வண்ணமயமாக இருப்பதை யமுனா கண்டாள். மேலும் தொடர்ந்து அதிவேகமாக சுற்றும் வட்டத்தில் நகர்ந்தாள். பின் படிப்படியாக அந்த காட்டு சக்தி யமுனாவின் கட்டுப்பாட்டில் வரவும் அந்த சூறாவளி மெதுவாக மறையத் தொடங்கியது. சூறாவளி மறைந்தவுடன் ஒரு ஊதா நிற சக்தி மட்டுமே இருந்தது. இது முன்பை விட மிகவும் அமைதியாக இருந்தது. அந்த சக்தியின் சாந்தத்தை பார்த்த யமுனா நிம்மதியுடன் அதை மீண்டும் சமரனின் உடலுக்குள் செலுத்த ஆரம்பித்தாள். அவளின் செயலால் சமரனின் உடலைச் சுற்றி வெளிர் ஊதா நிற நெருப்பு எரியத் தொடங்கியது. இதை பார்த்த யமுனா புன்னகையுடன் சமரனின் உடலில் இருந்து தனது சக்திகளை மொத்தமும் திரும்பப் பெற்றாள். மீதம் இருந்த ஊதா நிற சக்தி சமரனின் உண்மையான சக்திகளுடன் கலந்தது. அந்த காட்டு சக்திகள் சமரனின் சக்திகளுடன் ஒன்றிணைந்ததால் அவனது உடலின் நிறமும் மெதுவாக மாறத் தொடங்கியது. சமரன் மீண்டும் முன்பு போலவே ஆனான். மேலும் அவனது வலி நிறைந்த முகத்தில் கூட மெல்ல மெல்ல நிவாரண அறிகுறிகள் தோன்ற ஆரம்பித்தன. சமரனின் நிறம் பழையபடி திரும்பியவுடன் யமுனா அவன் உடலை ஒரு கையால் இழுத்து வெண்மையான புல்லில் படுக்க வைத்து அவன் நெற்றியில் இருந்த வியர்வையை துடைத்தாள். அதன் பிறகே அவனுக்கு அருகில் சாதாரணமாக அமர்ந்த யமுனா ஆழ்ந்த மூச்சை எடுத்து விட்டாள். இவ்வளவு நேரம் சமரன் தூங்குவதை தான் அவள் பார்த்து கொண்டிருந்தாள். அவனது குழந்தைத்தனமான முகம் அவள் முகத்தில் புன்னகையை வரவழைத்தது. ஆனால் அடுத்த கணம் அந்த புன்னகை மறைந்தது. யமுனா தன் தலையை அசைத்து சமரனின் கையை பிடித்து அவனது சேமிப்பு மோதிரத்தை வெளியே எடுத்தாள். அதிலிருந்த கவர்ச்சியான ஊதா படிகத்தை பிரித்தெடுத்தாள். அந்த ஊதா நிற படிகம் கையில் வந்தவுடன் அதை தனக்குள் இறுக்கி அதன் அரவணைப்பை உணர்ந்தாள். பின் மெல்ல சமரனின் காதருகில் வந்தவள், ரொம்ப நன்றி சமரேந்திரா, நீ எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கன்னு உனக்கு தெரியாது, இதை நான் எப்பவும் மறக்க மாட்டேன் என்று மெல்ல கிசுகிசுத்த யமுனா புன்னகையுடன் எழுந்து நின்றாள். பின் தன் சேமிப்பு வளையத்திலிருந்து ஒரு இரும்பு கவசத்தை எடுத்து மயக்கமடைந்த சமரனின் அருகே வைத்தாள். பின் மீண்டும் சமரனை பார்த்தவள், சமரேந்திரா, இது நீர்க்கவசம், 6 நட்சத்திர தரவரிசை கொண்ட மாய திமிங்கலத்தோடது. இந்த கவசத்தோட பாதுகாப்பு இது அணிபவரோட வலிமைக்கு ஏற்ப அதிகரிக்கும். அது மட்டும் இல்ல, நீ அபராஜிதன் தரவரிசையில மட்டுமே இருக்க. ஆனா அதை தாண்டி ஒரு நிபுணரோட தாக்குதலில் இருந்து கூட இந்த கவசம் உன்னை பாதுகாக்கும். சமரேந்திரா, நீ எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்க. அதுக்கு ஈடா நான் இந்த சின்ன பரிசை உனக்கு தர நினைக்கிறேன் என்ற யமுனா சமரனின் அருகே தண்ணீர் கவசத்தை வைத்த பிறகு மீண்டும் ஒரு முறை சமரனை பார்த்தாள். பின் புன்னகையுடன் தனது மோதிரத்தில் இருந்து மேலும் 2 ஒளிரும் காகிதங்களை எடுத்துவிட்டு சமரனை பார்த்தாள். அது மட்டும் இல்ல சமரேந்திரா, இந்த 2 நுட்பங்களையும் உன் கூடவே நீ வச்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இதுல ஒன்று உயர்நிலை தீயுறுப்பு சக்தி நுட்பம், இன்னொன்று 2ஆம் வகுப்பு நடுத்தர நிலை நுட்பம். இந்த நுட்பங்களை நீ பயிற்சி செஞ்சா அது கண்டிப்பா உன் கைக்கு வரும்னு நான் நம்புறேன் என்ற யமுனா அந்த காகிதம் காற்றில் அடித்து செல்லாதபடி கவசத்தின் கீழ் வைத்தாள். அதன் பிறகு அவள் சமரனின் அழகிய முகத்தை பார்த்து சிரித்துக்கொண்டே சிறிது நேரம் அவன் அருகில் நின்றாள். பிறகு தன் மகிழ்ச்சியை மனதார உணர்ந்தவள், இத்தனை வருஷம் தனியாவே பயிற்சி செஞ்ச எனக்கு இப்படி ஒரு ஆண் பையன் கிடைப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த பையன் உண்மையிலேயே அற்புதமானவன் என்று தனக்குள் கிசுகிசுத்துக் கொண்ட யமுனா சமரனின் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டாள். பின் அவனிடம், நம்ம விதியில நாம மறுபடியும் சந்திக்கணும்னு எழுதியிருந்தா நாம நிச்சயம் சந்திப்போம். நான் அதுக்கு காத்திருப்பேன். இப்போ கிளம்புறேன் என்று தாழ்ந்த குரலில் சொல்லிவிட்டு எழுந்து நின்றாள். உடனே பச்சை ஆற்றல் அவளை சுற்றி வட்டமிடத் தொடங்கியது. அதன் பிறகு அவளுடைய இறக்கைகள் வேகமாக விரியத் தொடங்க வானத்தில் பறக்க ஆரம்பித்த யமுனா அத்துடன் அங்கிருந்து முற்றிலும் மறைந்து போனாள். யமுனா சமரனை விட்டு வெகு தொலைவிற்கு சென்றிருந்தாள். ஆனால் அவள் சென்ற பிறகும் அவள் வாசனை சமரனை சுற்றியே இருந்தது. சிறிது நேரம் கழித்து சமரன் சுயநினைவுக்கு திரும்பிய போது சூரியன் மறையப் போவதை கண்டான். அவன் தனது கைகளிலும் கால்களிலும் ஒரு புத்துணர்வை உணர்ந்தான்.
அவனுடைய வலிகள் அனைத்தும் மறைந்து விட்டதை கண்டான். அந்த கணம் அவனுக்குள் ஒரு வித்தியாசமான சுறுசுறுப்பை உணர ஆரம்பித்தான். இந்த சுறுசுறுப்பின் காரணமாக சமரனின் முகத்தில் ஒரு லேசான புன்னகை தோன்றியது. அவன் தலையை திருப்பி சுற்றி பார்த்தான். அவனுக்கு அருகே ஒரு நீல இரும்பு கவசம் இருப்பதை கண்டான். அதன் கூடவே 2 காகித துண்டுகளும் வைக்கப்பட்டிருந்தன. இதை முதலில் பார்த்து குழம்பிய சமரன் எழுந்து அமர்ந்தான். அவனை சுற்றி ஒரு பரிச்சயமான நறுமணம் வீசியதைக் கண்டு புருவம் சுருக்கினான். சட்டென்று அவன் மனதில் ஒரு வெளிச்சம் வந்தது. பின்னர் அவன் மீண்டும் அந்த இடத்தை சுற்றி பார்த்தான். ஆனால் யமுனாவை எங்கும் காணவில்லை. யமுனாவை அவன் காண முடியாததால் அவன் இதயத்தில் ஒரு விசித்திரமான அமைதியின்மை எழத் தொடங்கியது. அவன் திடீரென்று கொஞ்சம் தனிமையாக உணர்ந்தான். தனிமையில் தன் தலையை ஆட்டிய சமரன் புன்னகையுடன் தனக்குள், அவங்க போயிட்டாங்க, அதுவும் இத்தனை சீக்கிரமா என மெல்லியதாக முணுமுணுத்த சமரன் பின் லேசாக சிரிக்க ஆரம்பித்தான். பின்னர் தனது கையை முன்னோக்கி நீட்டி கவசத்தை எடுத்து கவனமாக பார்த்தான். அந்த கவசத்தை எடுத்தவுடன் கவசம் கொஞ்சம் சூடாக இருப்பதை உணர்ந்தான். இவ்வளவு முக்கியமான விஷயத்தை என்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு என் மேல அதிக பாசம், எனக்கும் தான். இல்லை, இது அப்படி இல்லை. நான் ஏன் இப்படி தேவையில்லாததையெல்லாம் யோசிக்கிறேன்? நான் அவங்களுக்கு உதவி பண்ணேன், அவங்க எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான் என்று தனக்குள் சமரன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவன் கண்கள் அந்த கவசத்தில் போடப்பட்டிருந்த நகைக்குறியின் மீது பட்டது. சரி, அவங்க கிளம்புனது சரிதான். அவங்க தன்னோட சக்தி சக்கரவர்த்திங்கிற கண்ணியமான வாழ்க்கைக்கு நீ திரும்பிடுவாங்க. இப்போ நானும் என்னோட மகாயோக நிலைக்கு முன்னேறணும். அதுக்காக என் பயணத்தை நான் தொடரணும் என்று உறுதி எடுத்துக்கொண்ட சமரன் அந்த 2 காகித துண்டுகளையும் கவசத்தையும் தன் மோதிரத்தில் வைத்துக் கொண்டான். பின் மோதிரத்தை பார்த்தபடி, குருவே, இப்போ நம்ம எங்க போகணும் என்று மெல்லிய குரலில் கேட்டான். மோதிரத்தில் இருந்த வருணமித்திரர் லேசாக சிரித்தார். கண்டிப்பா சொல்ற சமரா, அதுக்கு முன்னாடி நீ உன் பலத்தை கொஞ்சம் சோதிச்சு பாரு என்று சொன்னார். அதை கேட்ட சமரன் வருணமித்திரர் ஏன் இந்த கேள்விக்கு சிரித்தார் என்று புரியாமல் விழித்தான். பின் அவரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கண்களை மூடிக்கொண்டு உடலில் ஓடும் ஆற்றல்களை கவனிக்கத் தொடங்கினான். அவனுக்கு ஏதோ புரிந்தது. உடனே தன் கண்களை திறந்து வருணமித்திரரை ஆச்சரியமாக பார்த்தான். குருவே, நான் 9 நட்சத்திரங்கள் கொண்டு அபராஜிதன் ஆயிட்டேன். ஆனா நான் எப்படி 2 நட்சத்திரங்களுக்கு முன்னேறினேன்? எப்படி இது? ஒருவேளை அந்த மந்திர திரவத்தால் இது நடந்ததா என்று சமரன் உற்சாகமடைந்தாலும் சற்று குழப்பத்துடனே வருணமித்திரரை கேட்டான். வெறும் 2 நட்சத்திரங்களா? சமரா, அந்த பொண்ணு உனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கா தெரியுமா? அவ ரொம்பவே புத்திசாலி. ஒருவேளை இன்னைக்கு அவ இல்லைன்னா நீ ரொம்ப சிரமப்பட்டிருப்ப என்று கூறினார் வருணமித்திரர். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் என்றே சமரனுக்கு புரியவில்லை. அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க குருவே? எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க என்ன பண்ணாங்க என்று அவர் சொல்வதை புரிந்து கொள்ள முடியாமல் குழம்பினான் சமரன். அவனது குழப்பமான முகத்தை கண்ட வருணமித்திரர் சிரிக்கத் தொடங்கினார். பின் சிரிப்புடனே சமரனை பார்த்தவர், சமரா, அந்த மந்திர திரவத்தோட சக்தி உண்மையிலேயே ரொம்ப அதிகம். ஆனா அந்த சக்தி எவ்வளவு வலிமையானதோ அதே அளவு காட்டு மிராண்டித்தனமானது. அந்த பொண்ணு ஒரு முறை அதை கட்டுப்படுத்தி இருந்தாலும் அதை உன் சக்திகள்ல ஆதிக்கம் செலுத்த அனுமதிச்சா உனக்குள்ள நடக்கும் சக்திகளோட சூறாவளி நிச்சயமா உன் உடலை வெடிக்க வைக்கும். பறக்கும் மாயாஜால சிங்கம் அந்த திரவத்தை குடிக்கும் போது அதோட உடல் மனிதர்களை விட மிகவும் சக்தி வாய்ந்ததா இருக்கிறதால அது அதோட தரத்தை ரொம்ப எளிமையா அதிகரிச்சுக்கும். அதனால இந்த காட்டு சக்திகளால அதுங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. ஆனா நீ அப்படி இல்லை. அந்த பொண்ணு உன்னை இப்ப தன் சக்தியால அந்த சக்திகளை நெறிமுறைப்படுத்தி உன்னை காப்பாத்திருக்கா. ஆனா இது ஒவ்வொரு தடவையும் நடக்க முடியாது. அது உனக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். ஆனா அந்த சக்தியை நீயும் சிங்கம் போல பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டா உன் பதவியை உயர்த்துறதை தவிர உனக்கு வேற வழி கிடையாது. உன் தகுதியை உயர்த்தாம நீ அந்த மந்திர சக்தியை கட்டுப்படுத்த நினைச்சா ஒரு நொடியில சாம்பலாயிடுவ. ஞாபகத்துல வச்சுக்கோ என்று எச்சரித்தார் வருணமித்திரர். இதை கேட்டதும் சமரனின் நெற்றி வியர்க்க ஆரம்பித்தது. அதற்கு பிறகுதான் அதிக சக்தி வாய்ந்த ஒன்றை கைப்பற்றுவதும் கூட தனக்கு மிகவும் ஆபத்தானது என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். ஒரு சக்தி எவ்வளவு பயனுள்ளதா இருக்குங்கிறது முக்கியம் இல்ல. அதை மனித உடலால சரியா கையாள முடியலன்னா அந்த சக்தி அதை பயன்படுத்துறவர்க்கே விஷமா மாறிடும் என்று வருணமித்திரர் சொல்ல சமரனின் பதட்டம் அதிகமானது. அப்போ அந்த மந்திர திரவம் எனக்கு ஒரு விஷமா? நான் அதை என்ன பலப்படுத்திக்காம பயன்படுத்த முடியாதா என்று அவன் யோசிக்க அவனது பதட்டத்தையும் யோசனையையும் கண்ட வருணமித்திரர், சமரா, அந்த பொண்ணோட உதவியால நீ 2 நட்சத்திரங்களை மட்டுமே அடைஞ்சிருக்க. ஆனா இந்த வேகமும் கூட கொஞ்சம் ஆபத்தானதா தான் இருக்கு. அந்த பொண்ணு உண்மையிலேயே உனக்கு நல்லது செய்ய நினைச்சாலும்
அவ அளவுக்கு அதிகமான சேதத்தை தான் உனக்கு தந்திருக்கா. ஏன்னா இப்ப அந்த 2 நட்சத்திரங்களோட வேகத்தையும் வளர்ச்சியையும் நீ தான் சுமக்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த சக்தி உன்னை உட்கொள்றத நீ விரும்பலன்னா நீ இந்த பகுதியில 1ஆம் நட்சத்திரத்துல இருக்கிற 5 மந்திர மிருகங்களோட 1 மாசத்துக்கு தினமும் சண்டை போடணும். ஏன்னா போட்டிங்க மூலமா மட்டும்தான் இந்த சக்தியை உன்னால ஜீரணிக்க முடியும். இல்லைன்னா எப்போதாவது வர்ற தெய்வீக ஒளிய உன்னால அடக்க முடியாது என்றார் வருணமித்திரர். இதை கேட்ட சமரன் உடனே தலையசைத்தான். அப்ப குருவே, இந்த அளவுக்கு அதிகமான சக்தியை ஜீரணிக்க நான் தினமும் ஒரு 5 நட்சத்திர விலங்கோட போட்டி போடணும், அதானே என்று சொன்ன சமரன் மோதிரத்தில் இருந்த கருங்கல்லை எடுத்து மீண்டும் ஒரு முறை தன் முதுகில் தொங்க விட்டான். வருணமித்திரரும் புன்னகையுடன் வளையத்தின் உள்ளே சென்று கொண்டார். மீண்டும் ஒரு முறை தன்னை சுற்றிலும் நிலவிய அமைதியை பார்த்த சமரன் அடர்ந்த காட்டுக்குள் நடக்க ஆரம்பித்தான். வானத்தில் சிவப்பு சூரியன் முழுதாக மறைவதைக் கண்டான் சமரன். அதை பார்த்தவன் தனிமையை எண்ணி பெருமூச்சு விட்டான். பின் திரும்பி காட்டை விட்டு வெளியேறினான். ஆனால் காடுகளுக்கு அருகில் உள்ள மலையில் வெள்ளை நிறத்தில் ஒரு பெண் அமர்ந்திருந்ததையோ அவள் தான் காட்டுக்குள் செல்வதை பார்த்து கொண்டிருப்பதையோ சமரன் அறியவில்லை. சமரன் அவள் பார்வையில் இருந்து மறைந்தவுடன் அந்த பெண்ணும் லேசான சோகத்துடன் பெருமூச்சு விட்டாள். பின் தன்னை தேற்றிக்கொண்டு அவளது பச்சை நிற ரெக்கைகளின் உதவியுடன் மீண்டும் பறந்தாள். அதிவேகமாக பறந்து மந்திர விலங்குகளின் மண்டலத்தை கடந்து வெளியே சென்றாள். மறுபுறம் சமரன் காட்டில் பயிற்சி செய்யத் தொடங்கினான். பயிற்சியுடன் வருணமித்திரர் கூறியபடி தினமும் விலங்குகளுடன் போட்டியிடவும் செய்தான். இல்லையெனில் அவனது சக்திகளே அவனுக்கு ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கும். நாட்கள் உருண்டோடின. அதே போல பல மாதங்கள் விலங்குகளுடன் சண்டை, தொடர்ந்த பயிற்சி என சமரன் கடுமையாக உழைக்க அவனது உடலில் ஓடும் சக்திகள் அவன் உடலில் கலந்து முன்பை விட மிகவும் அமைதியாகின. இனி அவை சமரனுக்கு எந்த பிரச்சனையையும் தராது என அவனே புரிந்து கொண்டான். அப்போது ஒரு நாள் சமரன் மிருகங்களுடன் சண்டையிட இருட்டில் ஒளிந்து கொண்டிருந்தான். அடர்ந்த இருளில் காட்டின் நடுவில் முதல் தரவரிசை மாய எலி ஒன்று கவனமாக நடந்து கொண்டிருந்தது. அதன் இரத்த சிவப்பான கண்கள் அதன் சுற்றுப்புறத்தில் இருந்த ஆபத்தை உணர்த்தின. ஆனால் அதை கூர்ந்து கவனித்த பிறகுதான் அந்த எலி அதற்கு பிடித்த செடியை நெருங்கியது தெரிய வந்தது. அது சாப்பிடப் போவதை உணர்ந்த சமரன் அமைதியாக அதை பார்த்தான். எலியும் செடியின் அருகே வந்து தன்னை சுற்றி ஏதேனும் ஆபத்து இருக்கிறதா என்று மீண்டும் ஒரு முறை சுற்றி பார்த்தது. சுற்றி எந்த ஆபத்தும் இல்லை என உறுதியானவுடன் அது அந்த செடியை அமைதியாக சாப்பிட ஆரம்பித்தது. அப்போது அந்த செடியின் பின்னால் சிறிது அசைவு ஏற்பட்டு எலியின் முகத்தில் வெள்ளை ஒளி படரத் தொடங்கியது. அந்த ஒளியுடன் வெள்ளை ஆற்றலும் நேராக எலியை நோக்கி சென்றது. ஆபத்தை உணர்ந்த எலி ஓட முடிவு செய்தது. ஆனால் அது ஓடுவதற்குள்ளே திடீரென்று ஒரு நிழல் தாவரங்களிலிருந்து வெளியே வந்து அதை துரத்தி பிடித்தது. நிழல் அதன் கூர்மையான பற்களை பயன்படுத்தி மாய எலியை தின்னத் தொடங்கியது. அந்த நிழல் புதர்களுக்கு வெளியே நிலவின் வெளிச்சத்திற்கு நகர அது ஒரு பெரிய மாய ஓநாய் என தெரிந்தது. மாய எலியை நன்றாக தின்ற வெள்ளை ஓநாய் அதன் ரோமங்களை நக்க ஆரம்பித்தது. இந்த வெள்ளை ஓநாயும் ஒரு முதல் நட்சத்திர மாய விலங்காகத்தான் இருந்தது. அதனால் முதல் நட்சத்திர மாய எலியை கொல்வது அதற்கு மிகவும் சுலபமான வேலையாக இருந்தது. எலியை விழுங்கிய ஓநாய் மீண்டும் ஒரு முறை இரையை தேடி காட்டில் அலைய ஆரம்பித்தது. அப்போது அதை சுற்றியுள்ள இலைகளில் இருந்து ஒரு மனித நிழல் காற்றில் குதித்து வெள்ளை ஓநாய்க்கு நேராக நின்றது. இந்த திடீர் தாக்குதலால் பயந்த ஓநாய் உடனே பீதியுடன் அங்கிருந்து ஓட ஆரம்பித்தது. ஆனால் அது அங்கிருந்து ஓடுவதற்கு முன் அந்த மனித நிழல் தனது சக்தியை பயன்படுத்தி அந்த ஓநாயை தாக்கியது. ஆனால் தாக்குதலில் இருந்து தப்பித்த ஓநாயும் உடனடியாக அந்த மனிதனை வெள்ளைப்படையால் தாக்கியது. அந்த சக்தி எந்த மனித உடலையும் எளிதில் உறைய வைக்கும் அளவுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அந்த நபரின் உடலை சுற்றி கொஞ்சம் சிவப்பும் கொஞ்சம் ஊதாவும் கலந்த ஆற்றல் சுற்றி கொண்டிருந்தது. அதனால் அந்த வெள்ளை ஆற்றல் அந்த நபருக்கு எந்த தீங்கும் விளைவிக்கவில்லை. தனது தாக்குதலின் தோல்வியை கண்ட ஓநாய் நின்று போராடினால் உயிரையை இழக்க நேரிடுமோ என பயந்து உடனே அங்கிருந்து ஓடத் தொடங்கியது. ஆனால் எதிரே நின்றவனின் மனதில் வேறு ஒரு யோசனை இருந்தது. அதனால் அந்த மனிதன் ஓநாயை வேகமாக துரத்த ஆரம்பித்தான். அவனது பாதங்கள் தரையில் மோதியபடி இருக்க காடுகளின் நிசப்தத்தில் வெடிக்கும் படிகள் என்று ஒரு குரல் சத்தமாக கேட்டது. உடனே அவனது உடலில் இருந்து 2 கால்களின் அருகிலும் ஒரு மஞ்சள் நிற சக்தி திரள ஆரம்பித்தது. அவன் அடுத்த அடியை தரையில் வைத்தவுடன் வெடிப்பது போன்ற சத்தம் கேட்டது. உடனே அந்த மனிதனின் வேகமும் இரட்டிப்பாக மாறியது. வில்லில் இருந்து எய்த அம்பு போல நேராக ஓநாய்க்கு அருகில் சென்றான் அவன். நிலவின் ஒளியில் அவன் கண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது மிருகத்தைப் போல வெறியுடன் மின்னியது.